நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 22ஆம் அதிகாரம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால். அப்படின்னா எல்லா இடத்திலுமே ஒர்க் பண்ற நம்ம மத்தியில சிலர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை அப்படின்றத விட உண்மை, உத்தமம் மற்றும் விழிப்போடு, அதாவது ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அநேகர் நீங்க கூட இருந்திருப்பீங்க. அப்போ இங்க கவனிங்க, வேதம் சொல்லுது தன் வேலையில், அது எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றீங்களோ, இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் வேதம் சொல்கிறது தன் வேலையில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உத்தமமாய் ஜாக்கிரதையாய் இருந்தால், நாம நீசருக்கு முன்பாக அல்ல, பாவிகளுக்கு முன்பாக அல்ல, நாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அல்ல, நாம் பாராட்டப்படுவதற்காக ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த மருத்துவ துறை ஊழியம் என்பது மிகப்பெரிய கனத்துக்குரிய ஒரு ஊழியம். நீங்க சின்ன வேலை கூட செய்யலாம். அதுக்காக ஆப்ரேஷன் பண்றவங்க தான் பெரிய மருத்துவமனையில் பெரிய டாக்டர், இல்லை அவங்க தான் பெரிய ஆட்கள், அப்படிலாம் இல்லை. மருத்துவமனை, அதாவது பேஷண்ட்ஸுக்கு வருகிற நோயாளிகளுக்கு நீங்கள் செய்கிற எந்த பணிவிடையா இருந்தாலும், அது எந்த வேலைகளா இருந்தாலும், அதை பரலோகம் கனம் பண்ணுகிறது. அது ஆண்டவருடைய பார்வையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பார்வையிலும் மிக மேன்மையான வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்பர் 1 எது இருக்கிறதுல நல்ல மேன்மையான வேலை எது சொல்லுங்க? பின்னாடி இருக்கிறவங்களாம், உலகத்திலேயே மிக மேன்மையான வேலைன்னு ஒன்று இருந்தா அது என்னவா இருக்கும்? ஏன் அப்ப நீங்களாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே மிக கனத்துக்குரிய மேன்மையான ஊழியம் வேலை தேவாதி தேவனுக்கு செய்கிற ஊழியம் வேலை. அது மற்றவங்களுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். இவங்க என்ன ஆண்டவர் இயேசு இயேசுன்றாங்க, சர்ச்சுன்னு ஓடுறாங்க, இங்கே பார்த்தாங்க நின்று பாட்டு பாடுறாங்க, அங்கே இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, வேலையை விட்டுறாங்க. இவங்களுக்கு வேலையே இல்லைன்னு உலகத்துக்கு அது தெரியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் பணி மிக மேன்மையானது. அதுக்கு ஈக்குவலா ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அதுக்கு ஈக்குவலா ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் மருத்துவ பணி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2 வேலைகளை செய்தார். ஒன்று ப்ரீச் பண்ணார், இன்னொன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, ரெண்டாவது ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அப்போ நான் ப்ரீச் பண்ணுறேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்து நான் செய்கிறேன்னா, மருத்துவ பணியில் இருக்கிற நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்கிறதாக தான் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த பணி மிக மேன்மையான கனத்துக்குரிய பணி. அப்போ இந்த பணிக்கேற்ற ஒரு கனம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கனம், அதுக்கேற்ற கனம், ரிவார்டு, அதுக்கேற்ற ரிவார்டு, அவார்டு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், உங்கள் ஒவ்வொருடைய நீங்க செய்கிற தியாகம், ஊழியத்துக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிஎம்சியில் ஒரு நர்ஸுக்கு எவ்வளோ சம்பளம்? சரி வேணா விடுங்க. ஹல்லேலூயா. சரி ஒரு 50,000 வச்சுக்கோங்க. இதே நர்ஸு வெளிநாட்டில் இருந்தால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இப்போ இங்கே இருந்து நான் ஆண்டுடைய இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னும் போது, குறைவான ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில், ஒரு தரிசன நிறைந்த ஒரு மருத்துவமனையில் நாம் தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு செய்கிற ஊழியத்துக்கேற்ற கனம்
சம்பளம் நமக்கு கிடைக்கலனாலும் அதுக்கேற்ற கணம் கர்த்தரிடத்தில் கிடைக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. உங்க சம்பளம் குறைவா இருந்தாலும் இது மேன்மையான ஊழியம். இதுல நீங்க செய்யறதுல மிக பெருமைப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். நான் முதல்ல சொல்லிட்டேன், பெரிய சர்ஜன் தான் பெருமைப்படணும்னு இல்லை, மருத்துவமனையில் அடிப்படை ஊழியர்ல இருந்து பெரிய ஊழியம் செய்கிற வரைக்கும், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் ஒன்று தான். அப்ப எல்லாரையுமே தேவன் கனம் பண்ணுகிறார். ஆமென் அல்லேலூயா. பெஸ்ட் அவார்டு நர்ஸ் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அதிகமாக போட்டு கொடுக்குறவங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி யாருன்னா வாங்கியிருந்தா கோச்சிக்க கூடாது. அவார்டு பெஸ்ட் அவார்டு பெஸ்ட் நர்ஸ் அவார்டு யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா கோச்சிக்க கூடாது. உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்றது போல கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில் பெஸ்ட் நர்ஸ் அவார்டு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அதிகமாக கோல் சொல்கிறவங்க, போட்டு கொடுக்குறவங்க, நான் தான் சீனியர், நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன், சீனியரை விட ஜூனியர் அதிகமாக ஒர்க் பண்ணால் கூட அதுக்கேற்ற கணம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அதிகமாக அந்த ஹெச்ஓடிக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க? ஆமென். ஹெச்ஓடிக்கு யார் டெய்லி இட்லி சுட்டுன்னு போய் கொடுக்குறாங்க? ஆமென் அல்லேலூயா. ஹெச்ஓடிக்கு யார் ரொம்ப பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க? ஆமென் அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கும் சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில். யார் அவங்கள பற்றி போட்டு போட்டு கொடுத்து இவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி அவங்கள பின்னாடி தள்ளிட்டு இவங்க வேலை செய்யணும்னாலும் முன்னாடி நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெஸ்ட் நர்சஸ் அவார்டு, நர்சிங் அவார்டு கொடுக்கலாம் ஒருவேளை. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய கிரியைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். நம்முடைய உழைப்பு, நம்முடைய சகல காரியத்தையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். நிச்சயம் அதுக்கேற்ற பலனை தேவன் தருவதற்கு வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ ஒர்க் பண்ற இடத்துல தேவனுடைய ஆண்டவருடைய அட்வைஸ் என்ன? அப்ப இங்க வேதம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிற ஒருவனை நீங்கள் கண்டால் அவன் போய் நீசருக்கு முன்னாடி நிற்க மாட்டான், தண்டனைக்காக நிற்க மாட்டான், பனிஷ்மெண்ட்டுக்காக நிற்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்பாக நின்று கனம் பெற்றவனாக இருப்பான். அப்ப நாம ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜாக்கிரதைனா என்ன? ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. எப்படிலாம் ஜாக்கிரதையா இருக்கலாம்? முட்டை வாங்கிட்டு வரத்துக்கு கடைக்கு பசங்களை அனுப்பணும்னா சொல்லுவாங்க, டேய் முட்டை வாங்கிட்டு வரும்போது எப்படி வரணும்? ஜாக்கிரதையா வரணும். அல்லேலூயா. ஏன்னா முட்டை இது ஒரு ஜாக்கிரதை. இது போல சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொன்ன நான் ஜாக்கிரதைனா என்னெல்லாம் சொல்லலாம்? சைலண்டாக இருக்கணுமா? அல்லேலூயா. சரி, சைலண்டாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, பேசக்கூடிய இடத்துல பேசணும். ஆமென். பங்க்சுவாலிட்டி, கவர்மெண்ட் நர்சிங் டியூட்டர் சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. என்னது? பங்க்சுவாலிட்டி. சரியான நேரத்துக்கு டியூட்டிக்கு போகணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு சிஎம்சியில் டியூட்டி? 7க்கு. எத்தனை மணிக்கு நீங்கள் போய் அங்கே பஞ்ச் பண்ணுறீங்க? 7க்கு போகலாம். சிஎம்சி ஸ்டாஃப்ன்றதுனால ஒரு 7:05, 7:05, 7:10, அதுக்கு மேலே லேட்டாக போனால் ஆஃப் டே சிஎல். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் கவர்மெண்ட் அப்படி இல்லை. கவர்மெண்ட் நர்ஸ் சொல்லுங்க இருக்குதா? ஆனாலும் எந்த பயோமெட்ரிக் இருந்தாலும் நாங்கள் தான் அப்படின்னு 8:30 மணிக்கு, 8:45க்கு, 9 மணிக்கு போகிற நர்ஸெல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஜாக்கிரதை. ஏன்னா நாம் போய் லேட்டாக போய் ரிமார்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கார்னர் பண்ணி நமக்கு டீ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நமக்கு அடுத்தது நம்மளை ப்ரமோட் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல, நம்மளை இதை பண்ணல அதை பண்ணலன்னு புலம்பக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்புறம் என்ன ஜாக்கிரதை? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். அடுத்தது என்ன ஜாக்கிரதை? சில முக்கியமான பேஷண்ட்ஸ், HIV பேஷண்ட்டு, கொரோனா பேஷண்ட்டு, இது போல பேஷண்ட்ஸை நீங்கள் டீல் பண்ணும்போது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக
இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு நீடில் பிரிக் ஆகிட்டு, அதாவது HIV பேஷண்ட்டை பார்க்கும்போது, நான் சொல்கிறது 18 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனாலும் தேவனுடைய கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஜபத்தில் கர்த்தர் நார்மலாக மாற்றினார். ஆமாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்க. அப்போ எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் பேஷண்ட்ஸை டீல் பண்ணும்போது, பேசும்போது ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அண்ணதாய் சொன்னாங்க, சுவிசேஷம் சொல்லும்போது பேஷண்ட்டுடைய ஹஸ்பண்டு சண்டை போட்டாங்கன்னா அங்கேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜாக்கிரதையாய் இருந்தால் நாம் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டோம். ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக நாம் நிற்போம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, வேதம் சொல்லுகிற 4 விதமான 2 நிமிஷம், பெரிய மெசேஜ் இல்லை, 2 நிமிஷம் நான் ஒவ்வொரு காரியங்களை சொல்றேன். நாம் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஒருத்தர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18, அடுத்தது இன்னொருத்தர் எடுங்க தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10. வேலைக்காரரே அதிக பயத்துடன். வேலைக்காரர்னா நம்ம வீட்டு வேலை செய்யறவங்க தான் வேலைக்காரங்கன்னு இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஒர்க் பண்றதுனால நாம எல்லாருக்கும் தமிழ்ல என்ன பேரு? வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. வேலைக்காரரே எப்படி இருக்கணுமா? ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கணுமா? அதிக பயத்தோடு உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுக்கு மேல இருக்கிற எஜமான்களுக்கு, அதாவது பெரிய இன்சார்ஜ், அதாவது அவங்களுக்கு மட்டும் HODக்கு மாத்திரம் இல்லை, உங்களை கண்காணிப்பதற்கு உங்களுக்கு மேல இருக்கிற உங்களை கண்காணிக்கிற மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்க என்ன காரியங்களை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அங்க கூட இந்த மேம் பிடிக்கும், அந்த மேம் பிடிக்காது. அல்லேலூயா. எங்க வேலை இடத்துல கூட எப்படி இந்த மேம் பிடிக்கும், இந்த மேம் பிடிக்காது. இந்த மேம் சொன்னா செய்வாங்க, அந்த மேம் சொன்னா பின்னாடி திட்டினே போவாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்க வேதம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? நல்லவர்களுக்கும், எடுத்தீங்களா எல்லாரும்? நல்லவர்களுக்கும், அடுத்தது சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல. நல்லவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப திட்ட மாட்டாங்க, ரொம்ப இப்படி பேச மாட்டாங்க, அப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சிலர் ரொம்ப கீழ்ப்படிவாங்க. ஆனா மற்ற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும். சொல்லுங்க, பைபிள் என்ன சொல்லி கொடுக்க பாருங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா இடத்திலும் கிடைக்காது. எல்லா ஐயரும் எல்லா பூசாரியும் போதிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறது என்னன்னா, நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், கை நீட்டி சம்பளம் வாங்குறோம், நம்ம வேலையை நாம செய்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நமக்கு வேலை நேரம்? 8 hours. 8 ஹவர்ஸ்ல நம்ம 8 hours ஒர்க் பண்ணி நாம சம்பளம் பெற்றுக்கொள்றோம் தான் நம்முடைய அக்ரிமெண்ட். ஆனா நானே செய்யணுமா, நானே இந்த இதுல ஒர்க் பண்ணணுமா, அதுல ஒர்க் பண்ணணுமா, நானே இந்த காரியங்களை செய்யணுமா அப்படின்னு நாம சில நேரத்துல நம்முடைய அதிகாரிகளை நாம புலம்பலாம், திட்டலாம். இது வேதத்துக்கு புறம்பானது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை மாற்றிக்கொண்டு வேதத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இரண்டாவதாக நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம். அதை தீர்த்து படிச்சிட்டியா? படிங்க பார்க்கலாம், அதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 9, 10. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. வேலைக்காரர்
நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும், அதாவது ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோம்ல, அதை எல்லா இடத்திலும் நாம அப்ளை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம வேலை ஸ்தலத்துல வாழணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல். என்னவா? முதல் கீழ்ப்படினோம், அடுத்தது என்ன பண்ணுமா? எதிர்த்து பேசாமல். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அடுத்தது என்ன பண்ண? எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும். திருடாமல் இருந்து. என்னவா? என்னவா? அல்லேலூயா. என்னவா? கோச்சு கூடாது. அல்லேலூயா சொல்லுவா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டிஞ்சரு, காட்டனு, பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, டஸ்டரு, அல்லேலூயா, மெட்டாஸுன்னு, காப் சிரப்பு, அதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு தான், ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வேணா நமக்கு வேணா நியாயமாக தெரியலாம். பைபிள் வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. சகல விதத்திலும் நல் உண்மை. அப்போ உண்மை உத்தமமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குது? ஹல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இனி தெரிஞ்சுக்குங்க. வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு சின்ன துரும்பு கூட நீங்கள் கை நீட்டி எடுக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அது பாவம். அவங்க எடுக்கிறாங்க, இவங்க எடுக்கிறாங்க, யார் தான் எடுத்துன்னு போட்டோம். நாம் எடுக்கக்கூடாது. நாம் எடுக்கக்கூடாது. நாம் உண்மை உத்தவமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் செய்யாததை எதுவும் உங்களுக்கு சொல்லலை. நான் செய்யாததை எதுவும் உங்களுக்கு சொல்லலை. நான் உண்மையும் எனக்கு கொஞ்சம் உலக பிரகாரமான வேலையில் இருந்தபோது நான் உண்மையும் உத்தவமாக இருந்தேன். அந்த தைரியத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மருத்துவமனையிலையோ, ஸ்கூல்லையோ, இல்லை காலேஜ்லையோ, கம்பெனிலையோ, எங்கே கடையிலையோ, எங்கே ஒர்க் பண்ணாலும் அங்கே இருக்கிற பொருட்களை நாம் இச்சிக்கக்கூடாது. பைபிள் ஒருத்தர் தான். பைபிள் ஒருத்தர் தான். அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான். வேலைக்கு போனப்ப அங்க இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடணும்னு நினைச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பைபிளில் ஒருத்தனை வேலைக்கு போட்டாங்க. பைபிளில் ஒருத்தனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வேலைக்கு போனார். என்ன வேலைன்னா ரொம்ப ஸ்பெஷலான வேலை. பன்றிகளை மேய்க்கும்படி போனார். ஆமென். அல்லேலூயா. என்ன வேலைக்கு போனார்? பன்றி மேய்க்கும்படி போனார். போனவர் கொஞ்ச நேரத்தில் பசியில் என்ன பண்ணிட்டாரு? பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப. பன்றிகள் தின்கிற தவிடு யாருக்கு தான் போடணும்? யாருக்கு தான் அது? யாருக்குரியது? பன்றிகளுக்குரியது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? பன்றிகள் தின்கிற தவிற்றினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அந்த ஆசை வேலை ஸ்தலத்தில் நமக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு உரியது அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு போதும் சம்பளம். என்ன ஒரு வசனம் இருக்குது? போதும் என்கிற மனதை உடையது தேவ பக்தியே மிகுந்தாத. போதும், எனக்கு கொடுக்க சம்பளம் போதும், இதுக்கு மேலே நான் ஒரு பைசாவும் குறுக்கு வழியில் வாங்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிஸ்டர் கூட நிறைய எக்ஸாமினராக போவாங்க வெளியே. நிறைய அவங்க கனம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போவே சொல்லிவிடுவோம், எதுவும் வாங்கக்கூடாது. அப்போ நல்லா கவனிங்க. நாம் எந்த அளவுக்கு நாம் உண்மை உத்தவமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். இதுக்கு ரிவார்டு பரலோகத்தில் இருக்குது. ஆமென்.
அப்ப நாம உண்மை உத்தமமா இருக்கணும். ரெண்டாவது உண்மை உள்ள ஊழியக்காரரா இருக்கணும். ஒன்னு கீழ்ப்படினோம், ரெண்டாவது உண்மை உள்ள ஊழியக்காரரா இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திற்கு அதிகாரியா இருக்கிறான். நாம கொஞ்சத்துல உண்மை இருந்தா, நாம பரிசுத்தமா இருந்தா, ஒழுங்கா இருந்தா, ஜாக்கிரதையா இருந்தா, சுறுசுறுப்பா இருந்தா, நமக்கு கொடுக்கிற வேலையை பெர்ஃபெக்டா முடிச்சா நம்மை ப்ரமோஷன் தேடி வரும். அது எந்த லைன்ல நீங்க இருந்தாலும் நீங்க அதுல உயர்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்தது முடிக்க போறேன். அடுத்தது பிரியமான வேலைக்காரனா இருக்கணும். லூக்கா 7:2 எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களுக்கு பிரியமான, அன்புள்ள அல்லது மற்றவர்கள் நம்மை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரியமான வேலைக்காரன். நீங்க உங்க வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் உங்களை குறித்து என்ன பேசுறாங்க? பேசலாம். ஆமென். எதிர்க்க பேச மாட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். நம்ம எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு தெரியாம ஒரு பேர் இருக்கும். வருது பேர் சிடுமுஞ்சி. பேசலாம். உங்களை சொல்ல அப்படி ஒரு பேர் வைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. வருது பேர் வாயாடி, வருது பேர் இது அது எதுனா சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த பேரை நாம வாங்காம இருக்கணும், நாம உண்மை உத்தமமா இருக்கணும். ஒரு அளவுக்கு எல்லாரிடத்திலும் நாம நல்ல பேர் வாங்கணும்னா எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் நம்முடைய சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும், நல்ல குணத்தை காமிக்கணும். சிலர்லாம் சிலருக்கு மட்டும்தான் சிலரை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சிலரெல்லாம் ஒரு 10 பேர் ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 7 ஸ்டாஃப் 8 ஸ்டாஃப் 10 ஸ்டாஃப் இருப்பீங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் 20 பேருக்கு மேலே கூட இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது அதில் யாராச்சும் குறிப்பிட்ட நபரை அதிகமாக நேசிப்பாங்க. அவங்களுக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு, எக்ஸ்ட்ரா குழம்பு, எக்ஸ்ட்ரா கறி, எக்ஸ்ட்ரா ஊறுகாய் இவங்க அவங்களுக்கு எடுத்துன்னு போவாங்க, அவங்க இவங்களுக்கு எடுத்துன்னு வருவாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், நீ எல்லாருக்கும் எடுத்துன்னு போனோன்னு சொல்ல வரல. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரோட அன்பா இருங்க. நாம சாட்சி, அதாவது இது எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய டேர்ம்ஸ், ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா வேலை ஸ்தலத்தில் சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அவளை பற்றி பின்னாடி பேசுறது போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம உண்மை உத்தமமா இருக்கிறதுனால நம்மளை சிலர் பகைப்பாங்க, அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நாம சில நேரத்தில் நாம் செய்கிற தவறுகள், கோப சுபாவம், தேவையில்லாத பேச்சு, இங்க இருக்கிறது அங்க சொல்றது, அங்க இருக்கிறது இங்க சொல்றது, இவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி சொல்றது, அவங்க கிட்ட போய் இவங்கள பத்தி சொல்றது, இவங்களுக்கு பிரியமா இருக்கிறது அவங்கள வெறுக்கிறது, அப்படி அல்ல. நாம் வேலை ஸ்தலத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரிட்டையர்ட் ஆனா நல்லா கவனிக்க, சில ஹெச்ஓடிங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படியே ஒரு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தா கூட நல்லது செய்ய மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தா கூட நல்லது செய்ய மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமா சின்ன சின்ன விஷயம் கவனிக்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பழி வாங்குவாங்க, கார்னர் பண்ணுவாங்க, இது அதுன்னு பயங்கரமா பேசுவாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டு அடுத்த நாளே அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போனா நாய் கூட மதிக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்கன்னா மற்றவர்களை நேசித்து நன்மை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய தருணம் வந்து நீங்க உதவி செய்தீங்கன்னா, நீங்க ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் கழிச்சு போனா கூட உங்களுக்கு அந்த மரியாதை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ வேலை ஸ்தலத்தில் சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம ரிட்டையர்ட் ஆனா கூட இப்படி இன்னார்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இன்னார்னு ஒரு பிரதர் இருந்தாரு, அந்த சார் இருந்தாரு, அவர் இருக்கும்போது இந்த மருத்துவமனை, இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி உங்களை ரொம்ப மிஸ் பண்றோன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. எப்படா ரிட்டையர்ட் ஆகி போவோம் அப்படின்னு நம்மள நற்சாட்சி, நல்ல சாட்சி பெற்று வேலை ஸ்தலத்தில் நம்ம இருந்தா மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு நம்முடைய பேர்
புகழ் பெற்று இருக்க வேண்டும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். எது அப்படின்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் எல்லாருக்குமே ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்போம். சில நேரத்தில் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. சிலர் வெறுப்பாங்க, சிலர் சண்டை போடுவாங்க, சிலர் நேசிப்பாங்க. ஆனால் நாம் விரும்பத்தக்கதான ஒரு நபரா இருக்கணும்னா நாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். பைபிளில் வேதம் சொல்லுது, ஒரு சில வேலைக்காரர்களை குறித்து மரியாள் அவங்க கூப்பிட்டு வேலைக்காரர்களிடத்துல சொல்றாங்க, மரியாள் அம்மா, அந்த மரியாள் அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா சொல்றாங்க வேலைக்காரரை கூப்பிட்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உடனே அவங்க அவர் என்ன சொல்லுவாரோன்னு காத்துருந்தாங்க. அவர் சொன்னதை செய்தாங்க, வெட்கப்பட்டு போகல. அவர் சொல்லாம வெறும் தண்ணியை ஜாடியில் இவன் ஊத்திட்டு அந்த தண்ணியை மொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்திருந்தா திராட்சை ரசமா மாறி இருக்கா? இவங்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? அப்ப பேரு புகழ் எல்லாம் யாருக்கு? கல்யாண வீட்டுக்காரனுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கிடைச்சதோ இல்லையோ, அந்த திராட்சை ரசத்தை பரிமாறினவனுக்கு கிடைத்தது. நல்லா மேனேஜ் பண்றான் பாயவன், எல்லாம் மேனேஜ், கடைசி வரைக்கும் இந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை இந்த நபர் கொடுத்தான்பா, நல்லா மேனேஜ் பண்ணான், எல்லாருக்கும் நல்லா சர்வ் பண்ணான் அப்படின்னு பேர் வாங்கினா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா, எல்லாத்துக்கும் ஒரே காரியம் என்னன்னா, ஜபத்தோடு வேலைக்கு போங்க. காலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு நீங்க வேலைக்கு போங்க. உங்களால முடியாத எவ்வளவு பெரிய கடினமான வேலையா இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய வைப்பார். டென்ஷனோட வேலைக்கு போக மாட்டீங்க, சந்தோஷமா வேலைக்கு போவீங்க. ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல சாட்சி இருக்கும். எப்பொழுது அப்படின்னா, தேவனை சார்ந்து, ஆண்டவரை சார்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் நம்முடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த செய்தி யாருக்காகனா, இனி ஒர்க் பண்ண போற அடுத்த தலைமுறைக்கும் சரி, ஒர்க் பண்ணி கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு வேதம் சொல்லுது. ஒரே ஒரு காரியம் தான், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணிட்டு போங்க, எந்த தவறும் நடக்காது. தவறை திருத்திக் கொள்கிற ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மெடிக்கல் ஃபீல்டில் என்னது, ஒரு டெய்லரு ஒரு சட்டையை தைக்கிறாருன்னா, அதை பெருசா தைச்சிட்டேன் அப்படின்னா அந்த தையலை எடுத்துட்டு மறுபடியும் கட் பண்ணி அதை அளவோடு சரியா தைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமென். மெடிக்கல் ஃபீல்டு அப்படி இல்லை. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய தயவு நமக்கு அவசியம்.